This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. வீராணம் ஏரி வறண்டதால் கடலூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ளது. குறுவைக்கான தொகுப்பு திட்டத்தையும் அரசு நிறுத்திவிட்டதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியிருக்கிறார்கள். அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 3 போகமாக இருந்த நெல் சாகுபடி தற்போது 2 போகமாக மாறிவிட்டது. போதுமான நீர் இல்லாத காரணத்தால் நெல் விவசாயிகள் வேறு பயிர்களுக்கு மாறிவிட்டனர். தற்போது மேட்டூர் அணையில் போதிய அளவு நீர் இல்லாத சூழலில் பல்வேறு ஏரிகளும் வறண்டு காணப்படுவதால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்ட காட்டுமன்னார் கோவிலில் 44,000 ஏக்கர் நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ள வீராணம் ஏரி வறண்டதால் விளைநிலங்களும் வெடிப்பு விழுந்து பாலைவனமாக காட்சியளிக்கின்றன. இதனால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த பல ஆண்டுகளாக டெல்டா பகுதியிலே வீராணம் ஏரியை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவை சாகுபடி என்பதை கைவிட்டு விட்டார்கள். இன்றைக்கு போர்வெல் பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்காவது குறைந்தபட்ச ஏற்பாடுகளை தமிழக அரசாங்கம் செய்தால் ஒழிய இன்றைக்கு விதைப்பு பணியை துவங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்க முடியும். குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வந்தது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு 115 கோடி ரூபாய் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இத்திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகை அத்தனையும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்காவது குறுவை தொகுப்பு திட்டத்தை கொடுங்கள் என்று கேட்டால் இதுவரையில் கொடுக்க மறுக்கிறது. பயிர் காப்பீடு திட்டத்திலும் மாநில அரசு தான் காப்பீட்டு நிறுவனங்களை தேர்வு செய்கிறது. ஆனால் உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதற்கு மாநில அரசு கைவிரிக்கிறது. குறுவை தொகுப்பு திட்டம் அறிவிப்பதோடு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஏரிகளையும் பராமரித்து நீர் ஆதாரங்களை பெருக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.